பல்வேறு கருத்துக்களை கடுமையான விமர்சனங்களை வச்சிருக்காரு. ஆதவர்ஜுனா அரசியல்ல கள்ளதானி எத்தனை கட்சி மாறினார் தெரியும். திமுகவோட முதல்ல தொடர்ந்து அப்புறம் விசிக போனார். இப்போ தாவகாவுக்கு தாவி இருக்கிறார். அங்க எத்தனை நாளைக்கு தாக்கு பிடிப்பாருன்றது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். காரணம் என்ன, அதாவது இந்த கட்சி தாவறாங்க. ஒரு கட்சியில இருந்து இன்னொரு கட்சி, திமுக அதிமுக மாறி மாறி வர்றது வேற. பல கட்சிக்கு போயிட்டு வர்ற ஒரு இடத்துல நிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நபர்கள் சில பேர் அரசியல் இருக்காங்க. அதுல முதல் ஆளு இன்னைக்கு இருக்கிறவங்கள ஆதரிக்கிறது. அந்த காலத்துல பல பேர் சொல்லுவாங்க, ஹெச்பி அண்டி எல்லாம் பத்தி எல்லாம் சொல்லும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, பல கட்சிக்கு போயிட்டு போகாத ஒரே கட்சி முஸ்லீம் லீக் தான் அந்த காலத்துல எங்க கட்சியில வெற்றி கொண்டாட போன்ற பேச்சாளர்கள் பேசுவாங்க. அதுபோல இன்னைக்கு இருக்கிற இந்த ஆதவர்ஜுனா இந்த அல்பைக்கு வாழ் வந்தா அர்த்தராத்திரிகளை கூட பிடிக்கிற கதை. லாட்டரி சீட்ல அரசியல்ல பணம் சேர்த்து பணம் எப்படி வந்ததுன்னு தெரியாது. அந்த பணத்தை எப்படி செலவு செய்கிறதுன்றதுக்கு எல்லாம் மீறி குவிஞ்சுக்கிற காரணத்தினால கண்ணு முன்னு தெரியாம வார்த்தைகள் தடித்த வார்த்தைகள் விடுறாரு. ஆனா அவருக்கு தெரியாது திமுகவுடைய வரலாறு. 76 ஆண்டு காலத்துல இவரை போல பல பேரை நாங்க பார்த்துருக்கோம். அந்த காலத்துல அணுகுண்ட ஐயாவுன்னு ஒருத்தர் இருந்தார். இந்த ஆளுக்கு இந்த ஆதவர்ஜுனாக்கு தெரியுமா? அவர் அண்ணாவை பற்றி பேசுன மாதிரி வேற யாருமே பேச முடியாது. அவர் இன்னைக்கு யாருக்காவது தெரியுமா? இதே போல பல பேர் இருந்தாங்க. திருப்பூர் வின்சென்ட் ஒருத்தர் இருந்தார் காங்கிரஸ். அவ்வளோ கீழ்த்தரமா அண்ணாவையும் கலைஞரையும் பேசுவார். அவெல்லாம் இன்னைக்கு இருக்கிறாங்களா? அது மாதிரி சில பேர் வழிகள் இப்போ புதுசா முளைக்கிறாங்க. புது தொடப்பம் கொஞ்சம் வேகமாக தான் பெருக்கும்னு சொல்லுவாங்க. இது பொது தொடப்பம். ரொம்ப ஓவரா பேசினா அதே திருப்பி மக்கள் அனுப்பாங்க. இதுதான் தமிழ்நாட்டுடைய சைக்காலஜி. இதை புரிந்து கொள்ள வேண்டும். யாரை பற்றி யார் பேசுவது? திமுக வரலாறு தெரியுமா? நீங்க நேற்றுக்கு சவால் ஒரு உள்ளாட்சி தேர்தலில் ஒரு சீட்டு அடிமடைன்னு கூட தெரியும். 84 தேர்தலில் நான் சொல்லணும்னா நிறைய சொல்லணும். திமுக தோன்றிய நாள்ல இருந்து பல தோல்விகளையும் பார்த்திருக்கோம். எங்களை போல வெற்றி பெற்றவனும் கிடையாது, எங்களை மாதிரி தோற்றவனும் கிடையாது. அதாவது 71ல 184 தொகுதி திமுக மட்டும் வெற்றி பெற்றது. கூட்டணியோடு சேர்த்து ஏறத்தாழ 220 தொகுதியில வெற்றி பெற்றோம். இந்த ரெக்கார்டை இன்னி வரல யாரும் உடைக்கல. அதற்கடுத்து ஒவ்வொரு தேர்தலையும் ஒவ்வொரு நிலைமை வந்தது. அதனால திமுக தோற்று. 1957 கட்சி முதல்ல தேர்தலில் ஈடுபட்ட நாள்ல இருந்து இன்னி வரலாம் எங்களுக்குன்னு ஒரு சப்ஸ்டான்சியல் ஸ்ட்ரென்த் இருக்கு. அது எந்த காலத்திலும் குறைந்தது கிடையாது. இவ்வளவு பேர் கட்சி மாறுறாங்களே, திமுகவில் யாராவது அடிப்படை தொண்டனோ அல்லது யாராவது மாறி இருக்காங்களா? டெய்லி நீங்க பாக்குறீங்க. இந்த கட்சியில இருக்கிற தொண்டன் போக மாட்டான். இன்னைக்குதான் ஆர்த்தி எழுந்திருக்கிறாங்க. காரணம் என்ன? ஆட்சின்றது 5 வருஷம் இருந்தது, அவ்வளவுதான். பல முறை ஆட்சியை பார்த்துருக்கு. ஒரு தேர்தல் இந்த தேர்தலில் இவங்க கட்சி கொள்கையை சொல்லி ஓட்டு வாங்கினாங்க, லட்சியத்தை சொல்லி ஓட்டு வாங்கினாங்க. எவன் எம்எல்ஏ யார் எம்எல்ஏனே தெரியல, யார் மந்திரின்னு தெரியல. மக்கள் ஓட்டு போட்டாங்க விஜய்ன்ற ஒரு ஆளுக்காக. ஒரு முகத்தை பார்த்து இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி பிரச்சாரத்தினால அவருக்கு போட்ட ஓட்டாதான் நினைச்சு போட்டாங்க. தவிர யாராவது நீங்க போய் தொகுதியில் நீங்க எல்லாம் ஊடகத்தில் இருக்கு, தயவு செய்து ஒரு ஹம்பல் ரிக்வெஸ்ட், ஒவ்வொரு ஊரா போய் உங்க ஊர் எம்எல்ஏ யாருன்னு கேளுங்க. 10 பேரா சொல்றாங்களா கேளுங்க. மந்திரி பேரை சொல்லுங்க, யாருக்குன்னு தெரியாது. அது மாதிரி இந்த தேர்தலில் ஒரு ஜாக்பாட் லாட்டரி சீட் அடிச்ச மாதிரி ஒரு அடிச்சிருச்சு. அது கூட ஒரு மெஜாரிட்டி இல்லை, 35% ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க. 65% எதிர்த்தான் விழுந்திருக்காங்க. இந்த 35% ஓட்டை உங்களுக்கெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். ஒரே ஒரு வெங்காயம் டெல்லியில பிஜேபி ஆட்சி மாற்றி. அதே போல இந்த தேர்தலில் ஒரு விபத்து. இந்த தேர்தலே பாண்டிச்சேரியோட மற்றவங்களோட சேர்த்து அடிச்சிருந்தா நிச்சயமா இந்த குடி வந்திருக்காரு. 2-3 நாள்ல நடந்தது. அதை பற்றி
நாங்கள் ஆய்ந்து கொண்டிருக்கிறோம். இவர் சொல்றார் திமுக அடுத்த உள்ளாட்சி தேர்தல், அவருக்கு தெரியாது. உள்ளாட்சி மன்ற தேர்தலில் உள்ளூர்காரன் யார் தகுதியானவர்கள் தான் ஓட்டு போடுவாங்க. இப்போ போட்ட ஓட்டு பூரா விஜய்க்கு தான். எந்த வேட்பாளர்களும் கிடையாது, ஆதவர்ஜனாக்கும் கிடையாது, இருக்கிற மந்திரிமார்கள் எவனுக்கும் தெரியாது. இந்த மந்திரிகள் எல்லாம் வந்திருக்காங்க, யோகியர்களா? ஒரு மந்திரி இன்னைக்கு இருக்கிறாரு, அவர் போய் ஒரு ரைடு போடுற போறாரு விஜய் வீட்டுல. அந்த வீட்டுல அவர் ரைடு பண்ணிட்டு வந்தோடனே அவர் மந்திரி ஆகிறாருன்னா சாதாரண எளிய மக்கள் கூட தெரியும். இப்ப அவர் என்ன, இதான் லஞ்சம், இது மிகப்பெரிய லஞ்சம். அன்னைக்கு அவரை காப்பாற்றி விட்டுருக்காரு, அதற்கு கைமாறா இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. இப்ப ஏற்பட்ட யோகியர்களை பக்கத்துல வச்சுக்கிட்டு ஆதவர்ஜனா போன்றவங்களாம் பேசுனாங்கன்னு வச்சுங்க, திமுக காரன் பேச ஆரம்பிச்சா தாங்க முடியாது. திமுக வந்து தோல்வியை வந்து மறுபரிசீலனை செய்யாம அடுத்தால குற்றச்சாட்டு இன்னும் திமுக வந்து வெற்றி அடையல. மாணிக் தாகூர் விமர்சனம் பண்ணியிருக்காரு. மாணிக் தாகூர் முதல்ல அவர் வெற்றியை அவர் ஆகிப்பார். அவர் வெற்றி பெற்றார், எப்படி வெற்றி பெற்றார் என்பதை அவர் மனசாட்சியும் அவருக்குன்னு ஒண்ணு இருந்ததுன்னா அவர் வெளிப்படையா சொல்லட்டும். முதல்ல அவர் வெற்றியை அவர் ஆய்வு செய்தார், அதற்கு பிறகு திமுக பத்தி சொல்லட்டும். தாவேகா வந்து அதிமுக தாய் கட்சியா? தாவேகா வந்து அதிமுக தாய் கட்சி, அதனால வந்து வந்துட்டு இருக்காங்க. தாவேகாவுக்கு அதிமுகவோட 90% பேர் வந்து தாவேகாவுக்கு வந்துருவாங்கன்றாங்க. நீங்க அவங்களதான் கேட்கணும். ஆளுங்கட்சிக்கு வந்து பல பேர் பல கட்சியில இருந்து போவாங்க. ஆனா குறிப்பிட்ட அதிமுகவில் இருந்து தினம் தினம் பல்வேறு முன்னாள் அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் போறது இதே காட்டுகிறது. இந்த மாதிரி போறவங்க ரொம்ப நாள் நிக்க மாட்டாங்க. எப்போ ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சி வந்து பதவிக்காக போறாங்கன்னா அது காலி ஆயிடுச்சு. எப்ப திடீர்னு ஒரு 6 மாசத்துல கவுண்ட் பண்ணி வச்சுங்க, பேக் டு தி பெவிலியன் எல்லாம் வந்துடும். இதெல்லாம் நம்ம பார்க்கலையா? காயாராம் தமிழ்நாட்டுல இல்லாம இருந்தது, வடநாட்டுல தான் இருந்தது. ஒரே நாள்ல 15 முறை ஒருத்தர் கட்சி மாறிட்டார் ஹரியானாவில். உங்களுக்கெல்லாம் தெரியும். காயாராம் எப்படி வந்தது? ஆயாராம்னா காலையில் சட்டசபைக்குள்ள நுழையும் போது அவர் வந்து ஆயாராம் ஒரு கட்சி சார்பாக வந்தார். வெளியில ஒரு கட்சியில சேர்றாரு, காங்கிரஸ் கட்சிக்காரர் வர்றாரு. வெளியில போறாரு கயாராம், இன்னொரு கட்சி போய் சேர்றாரு. சட்டசபை நடக்கும் போதே 3 மணி நேரத்துல 5 முறை கட்சி மாறினவர். அதனாலதான் அந்த வாசகமே ஆயாராம் காயாராம் வந்தது. அது போல இப்ப ஆயாராம் காயாராம்னா தமிழ்நாட்டுக்கு தெரியல. அதான் இப்ப வந்து போரிட்டவங்களாம் காட்டுறாங்க. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், இந்த தளபதிக்கோ அல்லது உதயநிதிக்கோ சவால் விடுற யோகிதை ஆதவர்ஜனா கொஞ்சம் கூட கிடையாது. சொல்றாரு ஒரு தேர்தல் ஒரு மேயர் கூட வர முடியாது, வரலாறு தெரியாம பேசுறாரு. எம்ஜிஆரை விட பெரிய தலைவர் விஜயம் கிடையாது, மற்றவங்களும் கிடையாது. 84 எலெக்ஷன்ல நாங்க எதிர்கட்சியா கூட வரல, அங்கீகரிக்கப்பட்ட எதிர்கட்சியா கூட வரல. எம்ஜிஆர் இங்க தேர்தலுக்கே வராம அமெரிக்கால இருந்து ஜெயிச்சு ஆட்சியில் உட்கார்ந்தார் 84. 86 உள்ளாட்சி தேர்தல் வந்தது. 102 முனிசிபாலிட்டியில ஏறத்தாழ 90 முனிசிபாலிட்டி எங்க கூட்டணி ஜெயிச்சு, நான் உள்ளிட்டு ஜெயிச்சோம். தமிழ்நாடு பூரா உள்ளாட்சி தேர்தல் டைரக்ட் எலெக்ஷன். ஏறத்தாழ ஒரு சட்டமன்ற தேர்தல் தான். சேர்மனும் டைரக்ட், யூனியன் சேர்மனும் டைரக்ட். அந்த தேர்தலை வச்சாங்க. நான் வந்து கேட்கிறேன், 6 மாசத்துல எலெக்ஷன் போய் ஜனவரியில் வை, ஒரு மேயராவது நீங்க வந்தீங்கன்னா நான் ஒரு பக்கம் சேர்த்துக்கிறேன். சவாலை ஏற்க தயாரா? காரணம், தமிழ்நாட்டு மக்கள் நேற்று இந்த 1 மாசமா ஓட்டு போட்டுட்டு ஒவ்வொருத்தரையும் கேட்டா சொல்றாங்க, எனக்கு தெரியாம எல்லாம் தான் ஓட்டு போட்டு போறாங்க, நம்ம ஒன்று போடுவோம். எங்க பேச்சு சொல்லுது, பேரன் சொல்றான், காலை பிடிச்சி நழுவுது, தற்கொலை பிடிப்பேன்னு சொல்லுது, இதுக்காக போட்டேன்றாங்க. எப்படி இதுன்னா எல்லாரும் ஆளை ஊற்ற போறாங்க, நம்ம மட்டும் தண்ணி ஊற்றலாம் அப்படின்னு நினைச்சுன்னு பார்த்தா எல்லாமே தண்ணி ஊற்றிட்டாங்க. அதுல 107 பேர் தண்ணி ஊற்றி ஜெயிச்சிட்டாங்க. அப்படி ஜெயிச்சுட்டு தான் விஜயோட ஒரு கொள்கையை சொல்லி லட்சியத்தை, நீங்க எல்லாம் ஊடகத்தில் இருக்கீங்க, எவ்வளோ அரசியல் பார்த்துருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு விசித்திரம் இதுவரை நடந்ததில்லை. நீங்க ரொம்ப நாள் இருக்காது. எவ்வளோ சீக்கிரம் வந்ததோ ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல் போல எவ்வளோ வேகமாக மேலே பந்து போதோ அதே வேகத்தோட தான் கீழே வரும். அதே போல எவ்வளோ வேகமாக அவர் போனாரோ மிக எதிர்பாராத விஜய்க்கு ஒரு ஆபத்து வரப்போகுதுன்னா அது ஆதவர்ஜனாவால் தான்
வரும் என்பதை நான் பகிர்கிறேன். அண்ணாமலை புதிய கட்சி தொடங்கியிருக்காரு, அவர் இன்னும் ஆரம்பிக்கல. இயக்கம் ஆரம்பிச்சாரு. கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சம் பேர் நேரத்துல இருந்து வந்து அவர் இது பண்ணிருக்காங்க. அவர் எப்படி ஆரம்பிக்கிறார், இன்னும் யாரை எதிர்க்க போறார், அவர் யாருக்கு பி பார்ட்டியா இருக்க போறாரு, யாருக்கு சீஃப் என்ன டீமா இருக்க போறாரு பார்த்துதான் சொல்லணும். சார், ப. சிதம்பரம் இன்றைய செய்தியாளர் சந்திப்பில் சொல்லியிருக்கிறாரு, திமுக காங்கிரஸ் கூட்டணி வந்து தொடங்குகிறது, முடியவில்லை அப்படின்னு சொல்லி ஒரு கமா போட்டிருக்காரு. அது ஒரு கருத்து. நாங்க தான் ஒரு டைவர்ஸ் பண்ணிட்டோம். அதாவது டைவர்ஸ்ல 2 வகையான டைவர்ஸ் வக்கீல்களா இருக்காங்க தெரியும். ஒரு மனைவி வந்து when she is living in adultery, இன்னொருத்தனோட கள்ள தொடர்பு வச்சிருந்தா அது ஒரு வகையான டைவர்ஸ். இன்னொரு வகையான டைவர்ஸ் 2 பேருக்குள்ள மனம் ஒத்து டைவர்ஸ் பை கன்சென்ட், 2 பேரும் ஒத்து டைவர்ஸ் பண்றது. இப்போ சில கட்சியில் எங்க விட்டு போயிருக்கவங்கன்னா கன்சென்ட்டோட போயிருக்காங்க, நாங்களா பார்த்து விவாகரத்து பண்ணி அது 2 பேரும் ஒத்துக்குன்னு விவாகரத்து ஆயிடும். இது இன்னொருத்தனோட கள்ளக்காதல் இருக்கிறதுனால இட் இஸ் அடல்ட்ரி. அந்த டைவர்ஸ் அந்த குற்றச்சாட்டு அவங்களும் வைக்கிறாங்க. எங்களுக்கே தெரியாம அதிமுகவோட கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டாங்க. ஊர் உலகத்துக்கே தெரியும். நாங்க எங்க வச்சிருந்தோம், நாங்க கல்லறை காய்வதற்குள் கள்ளக்காதல் சொல்லுவாங்க. நாங்க எலெக்ட் ஆகி எங்க சிக்பல்ல ஜெயிச்ச ராஜ்யசபாக்கு போனோம். பார்லிமெண்ட்ல போய் ஜூலைல தான் நடக்க போகுது. முதல் சபையிலே கலந்துக்கல, அதுக்குள்ள கட்சி பாரு. இதுதான் காங்கிரஸ். ஆகவே எங்க தலைவர் சொன்ன மாதிரி இனிமேல் எந்த காலத்திலும் எங்களை முதுகுலே குத்தி ஓடியவர்களை சேர்க்க போவதில்லை. ஒட்டோ உறவோ கிடையாது. எவ்வளவு வெட்டி வந்தாலும் இனிமேல் கட்சி தொண்டை ஏற்றுக்க மாட்டோம். தலைமையே சொன்னாலும் தொண்டர்கள் இந்த மீண்டும் காங்கிரஸ்கார் வந்தா கூட எந்த தொண்டனை ஏற்றுக்க மாட்டோம், தலைவர்களும் ஏற்றுக்க மாட்டோம். காரணமா இருந்தவர் முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். இப்ப அந்த கூட்டணி நிலை எப்படி இருக்கு? தமிழ்நாட்டிலுமே வந்து கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாம் காங்கிரஸோட இல்லை. காங்கிரஸ் எங்க இருக்குதோ அதோட அந்த அடல்ட்ரின்னு சொன்னல, ஓடி போன பொண்டாட்டியோட யாரும் வாழ. இந்த மற்ற கட்சியோட நம்ம வந்து இந்தியா கூட்டணி சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? கட்சியில இன்னும் காலப்போக்கு 3 வருஷம் இந்த பார்லிமெண்ட் சார் எதிர்காலத்துல பிஜேபியோட கூட்டணி போறது வாய்ப்பு இருக்கா? சத்தியமா கிடையாது. வந்து திமுக சின்னத்துல போட்டிட்டு துரதிருஷ்டவசமானதுன்னு சொல்லி பேசியிருக்காரு. அவரை தாவே மாத்தி பேசுறாரு. இன்னைக்கு சாயந்தரம் பேசிருக்காரு. திமுக தான் நீடிக்கிறோம் சொல்றாரு. அவர் வருத்தப்படுற மாதிரி இருக்கு. தாவே போறது வாய்ப்பு இல்லாம இருக்கு. யார் போனாலும் நாங்க கவலைப்படல. அதை பத்தி கவலைப்படல. இருக்கிற ஒண்ணு மாத்திரம் சொல்றேன், திமுக வந்து ஒரே ஒரு இடத்துல கலைஞர் மட்டும்தான் ஜெயிச்சாரு. ஒண்ணு தோணல, கட்சி அழிஞ்சிருச்சா? அதுக்கு பிறகு 96 தேர்தலில் நாங்க பெற்ற வெற்றி போல யாரும் வெற்றி, ஜெயலலிதாவே தோக்கடிச்சு. அதனால ஒரு தோல்வி என்பது திமுகவுக்கு எந்த ஆபத்து ஏற்படுவது கட்டமைப்பான ஒரு இது வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டி இல்லை, திஸ் இஸ் த மூவ்மெண்ட். ஒரு லட்சியத்துக்காக ஒரு கொள்கைக்காக இருக்கக்கூடிய ஒரு மூவ்மெண்ட்ஸை வந்து அழிக்க முடியாது. சார், பிரவீன் சக்கரவர்த்தி வந்து ஈபில ஆர்டிஸ்ட்லாம் வந்து நிலக்கரி கொள்முதல் உள்ளிட்ட பல்வேறு வகையான டாக்குமெண்ட் வச்சிருக்கிற ஆர்டிஸ்ட் தூக்கிட்டு போயிட்டாங்க. ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதோட பல்வேறு துறைகளில் உள்ள ஆர்டிஸ்ட்லாம் தூக்கிட்டு போயிருக்காங்க. அவர்கிட்ட வந்து ஒரு 16க்கும் மேற்பட்ட ஆர்டிஸ்ட்களை கைப்பற்றிருக்காங்க. இதை வந்து இவர் வந்து திமுகவை டைரக்டா அட்டாக் பண்றாரு, செந்தில் பாலாஜி டைரக்டா அட்டாக் பண்றாரு. அவர் தான் தூக்கிட்டு போயிட்டாரு. நிர்மல்குமார் யாரு? இப்ப ஆமா, அதுக்கு முன்னாடி ஏடிஎம்கே செய்தி கொடுப்பார். அவர் என்ன கட்சியில் இருக்கிறார் கொஞ்சம் பார்த்து பர்மனண்டா இருக்கிற ஆளை பத்தி காலையில ஒண்ணு சாயந்தரம் ஒண்ணு எக்ஸ்பிரஸ் பஸ்ல ஒண்ணு ஏறிட்டு அப்புறம் பிரேக் டவுன் ஒண்ணு லாரியில் ஏறி போறவங்க தமிழ்நாடு முதலமைச்சர் தமிழக வெற்றிக்கழகம் வந்து ராஜ்யசபா சீட்டு கொடுத்து அவர் வந்து இப்ப வந்து அந்த கூட்டணிக்கு வந்து கூட்டணி கட்சிகளை கேட்காமலே கம்யூனிஸ்டை கேட்காமலே ஒரு புதிய பெயர் அறிவிச்சது வந்து சர்ச்சையா இருக்கு. அது எப்படி பாக்குறீங்க? எங்களுக்கு அதை பத்தி பாதரேஷனே கிடையாது. நாங்க நிக்கல, நாங்க அதை பத்தி கமெண்ட் பண்ணல. யார் யார் பேரை அவர் யூஸ் பண்ணாரோ அது பாதிக்கப்பட்டவங்க யார் இருந்து பதில் சொல்லுவாங்க. இல்ல இந்தியா கூட்டணின்னு ஒண்ணு இருக்கையில இவர் பிரவீன் சக்கரவர்த்தி தனியா நாங்க இல்ல சொல்லிட்டாங்க. இந்தியா கூட்டணி காங்கிரஸ் இருக்கும் கூட்டணியில் நாங்கள் இல்லை, அதை தெளிவுபடுத்திவிட்டார். ஓகே.